சிவாய நம. பிரகலாதன் அரக்கர்கள் ஆண்டவன் பால் அன்பு செலுத்தி நீண்ட தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆண்டவனும் அவர்களின் தவத்தை மெச்சி வேண்டிய வரங்களை வாரி வழங்கியிருக்கின்றார். இலக்கு ஒன்றையே நினைத்து இறைவன் திருநாமத்தை இடைவிடாது ஜபித்து நீண்ட காலம் அவர்கள் தவம் செய்தும் இருக்கின்றனர். அவர்கள் போல பக்தர்களை பார்ப்பது அரிது. அவர்களின் மன உறுதி அப்படி. அந்த தவத்திற்காக தான் எத்தனை மகிமை, எத்தனை பலம். ஆனால் வரம் பெற்ற பிறகுதான் அவர்களின் கர்வம் அதிகரிக்கின்றது. தம்மை மறக்கின்றனர். தாங்களே தெய்வம் என்று நினைக்கின்றனர். அவர்கள் மக்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் தர ஆரம்பிக்கின்றனர். இறுதியில் இறைவனால் வதம் செய்யப்படுகின்றனர். அவர்களும் பக்தர்களாய் இருந்து பெறுதற்குரிய வரங்களை பெற்றவர்கள் தான். ஆனால் தவறான வழியில் சென்று தங்களை அழித்து கொண்டவர்கள். அவர்களில் ஒருவன் தான் ஹிரண்யகசிபு. தம்பியை கொண்டு அரியை பழி வாங்கும் என்றவென்று வெறியோடு பிரம்மதேவனை நோக்கி ஹிரணியன் தவத்தில் ஈடுபட்டான். கடுந்தவம் புரிந்தான். தவத்தில் மகிழ்ந்த பிரம்மன் அவன் கோரிய வரத்தை தந்து மறைந்து விட்டார். ஹிரணியன் தவத்தில் ஈடுபட்ட சமயத்தில் தேவேந்திரன் கர்ப்பமுற்ற அவனது மனைவியை கவர்ந்து செல்ல நாரதர் அதை தடுத்தார். ஹிரணியன் மனைவியை தனது ஆசிரமத்தில் தங்க வைத்து நல் உபதேசம் செய்தார். நாராயண மந்திரத்தின் மகிமையை சொல்ல சொல்ல அவள் வயிற்றில் உள்ள குழந்தையும் நாராயண மந்திரத்தை சொல்லி பழகியது. அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நாரதர் அக்குழந்தைக்கு பிரகலாதன் என்று பெயரிட்டார். அவன் முடிந்து வரம் பெற்ற இரணியன் நாரதரின் அனுமதியோடு மனைவியும் மகனையும் அழைத்து சென்றார். இரணியன் தேவேந்திரனையும் தேவர்களையும் வென்றான். தானே கடவுள் என்றான். ஆனால் மகனோ தன் விருப்பத்திற்கு மாறாக நாராயண நாமத்தை சொல்வதை கேட்டு கோபமுற்றான் இரணியன். பிரகலாதனை நாராயண நாமத்தை சொல்லக்கூடாது என்றும் தன் நாமத்தை தான் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினான். பிரகலாதன் மறுக்கவே அவனை பல வகையிலும் துன்புறுத்தினான். சிறையில் அடைத்தான், பாம்பை விட்டு கடிக்க செய்தான், யானையை விட்டு மிதிக்க செய்தான், விஷம் தந்து குடிக்க வைத்தான், கல்லோடு கட்டி போட வைத்தான். இவை அனைத்தும் பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை. அனைத்திலும் அவன் மீண்டு வந்தான். கடைசியில் அரி எங்கே என்று இரணியன் கேட்க பிரகலாதனோ தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று கூறினான். இரணியன் ஆத்திரம் கொண்டு தூணை உடைக்க உள்ளிருந்து நாராயணன் நரசிம்மமாய் வடிவெடுத்து அந்தி சாயும் வேலையிலே அரண்மனை வாயிற்படியின் மேல் அந்தரத்தில் வைத்து தன் நகங்களால் அவனை கீறி வதம் செய்ததாக புராணம் கூறுகிறது. இங்கே மச்ச, கூர்ம, வராக, நரசிம்மன் என மனிதனத்தின் பரிணாம வளர்ச்சியை பார்க்கிறோம். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அறம் பெற்று அவற்றை நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும். அதை தீமைக்கு பயன்படுத்தினால் அது தானே அழிவுக்கு உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.